ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேட் அட்டை இல்லைனாக்கா ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணும்னா சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக இந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு நூல் இந்த மாதிரி ஒரு நூலை கட் பண்ணி குறுக்க இந்த மாதிரி இதில் வச்சிடணும். வச்சுட்டா தான் நம்ம கட்டுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை சென்டரில் வச்சுட்டு நம்ம நூல் எடுத்து இப்போ சுற்ற போகிறோம். எவ்வளோ திக்னஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அந்த அட்டையை சுற்றி நம்ம சுற்றிட்டே வரணும் ரவுண்டாக. இந்த மாதிரி சுற்றிட்டே வந்த பிறகு எனக்கு தேவையான அளவு நான் இப்போ சுற்றிருக்கேன். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் தேவையான அளவு சுற்றிட்டேன். எனக்கு இது போதும். இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு இதை அந்த பெரிய நூல் விட்டோம் இல்லையா, அதை பிடிச்சி நல்லா நடுவில் ஒரு நாட் போட்டுக்கணும். டைட்டாக நல்லா இறுக்கி ஒரு நாட் போட்டுட்டு இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு பேக் சைட்லேயும் அதே இடத்துல வச்சு இன்னொரு நாட் போட போகிறோம். அதை இப்போ நம்ம உருவி நூலை அந்த அட்டையிலேருந்து உருவி எடுத்துடணும். உருவி எடுத்த பிறகு அப்படியே அந்த நாட்டு இருக்கிற அந்த இடத்துலையே அப்படியே சுற்றி பேக் சைடும் வச்சு இந்த பக்கமாக ஒரு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கணும். பிரியாத அளவுக்கு நல்லா 2-3 நாட் போட்டுட்டு சைடை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ சைடை நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக சைடை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வந்த பிறகு இது எக்ஸ்ட்ரா இருக்கிற சைடில் இருக்கிற பிசுறு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டணும். இப்போ இது ஃபுல்லும் கட் பண்ணணும். நல்லா அழகாக ஈவனாக கட் பண்ணணும். ஒரு பக்கம் இழுத்து கட் பண்ணிட்டாக்கா ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் சென்டரில் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த பாம்பாம்லேயே நிறைய டைப் இருக்குது. ரொம்ப பஃபியாகவும் இருக்கும். இது நான் கேப்புக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அலசலாக பண்ணியிருக்கேன். இது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி தேவை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை மாதிரி செஞ்சுட்டு நம்ம இப்போ பிசுறாக எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். அதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு உருண்டையாக நமக்கு வர்ற மாதிரி பார்க்கணும். ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நமக்கு அழகான ஒரு பாம் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.